Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அடனைக்கு ஒரு வாணி சரஸ்வதியே என் வாக்கில் குடியிருந்து முளக்கடா பாவனி. ஒரு 50 வருஷமாக இந்த கலையில் இந்த வட்டாரத்தில் நிறையா நான் ஆட போயிருக்கிறேன், பாடியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க. நான் அக்கினிய முளைங்கிடுவேன், நான் அரிசலம் தேடிடுவேன் என்று சொன்ன பாவனியை முளைத்து நாங்களும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இது வந்து விவசாயத்தை முன்னிட்டே இந்த கம்பத்தாட்டம்னு சொல்லி ஒன்று வந்து ஆடுறது. அதனால் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் இந்த பச்சை துண்டு மட்டும்தான் எடுத்து ஆடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் டீம் மூலியமாக இந்த 2 வருஷத்தில் 2-3 டீம் சொல்லி கொடுத்து தனியாக டீம் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போது நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த டீமில் எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டும்தான் ஆடணுங்கிற அப்படிங்கிறது கிடையாது. எங்கள் டீமில் நாங்கள் ஒரு 10 வருஷமே இப்படியே செட் ஆகிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ தூரம் கலையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவோம்னு சொல்லி பசங்களாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். எந்த ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு எந்த ஒரு கட்சி மீட்டிங்க்கு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கட்சிக்குமோ போய் பண்ணுறதில்லை. முழுக்க கோயில், காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி பொதுவாக எல்லாரும் கூடுற இடத்துக்கு மட்டுமே நாங்கள் பண்ணுறோமோ தவிர தனிப்பட்ட ஒரு நபருக்காக போய் நாங்கள் பண்ணுறதில்லை. இப்போ நாங்களே வந்து ஒன்றில் இந்த வயசுக்கு ஜாலியாக சுற்றுற வயசு தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா இது ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இல்லையே, ரொம்ப பிடிச்சி போய் தான் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்னா பண்ணலினாலும் பரவாயில்ல, பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். முந்தி விநாயகனே முருகா சரஸ்வதியே சாமி. இன்னைக்கு ஒரு கந்தருக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவா சாமி. இன்னைக்கு ஒரு வேளருக்கு முன்பிறந்த விநாயகர் முன்னடவா முளக்கடா பாவனியே. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்துங்க எனக்கு வயசு 64 ஆச்சுங்க. ஆனால் ஒரு 50 வருஷமாக இந்த கலையில் இந்த வட்டாரத்தில் நிறையா நான் ஆட போயிருக்கிறேன், பாடியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ சமீப காலமாக நம்ம பசங்கள்லாம் வந்துங்க எங்களைய விட அதிகமாக வெளியூர் போய் உள்ளூர்லேயும் சரி இந்த கலை வந்து ரொம்ப நவீனமாக கொஞ்சம் நல்லா ஆடி பாடி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இது மிகச்சிறப்புங்க. எங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எனதாய கலைவாணிய வலி நாயகியே இன்னைக்கு ஒரு சரஸ்வதியே சங்கரியே முன்னடவா இன்னைக்கு எனதாய கலைவாணிய வலி நாயகியே அடைனைக்கு ஒரு வாணி சரஸ்வதியே வாக்கில் குடியிருந்து முளக்கடா பாவனி. வணக்கங்க. டீம் பேர் வந்து தீரன் கலைக்குழு. நாங்கள் வந்து இந்த கம்பத்தாட்டம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்த 2 வருஷமாக வந்து
எல்லா கோயில்களையும் போய் கம்பத்தாட்டம் வந்து வெளியூர்களையும் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 8 வருஷமாக ஆடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் ஒரு 30 கோயில் வருஷத்தில் வந்து சித்திரை வைகாசியில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து அந்த விசேஷங்கள் இருக்குது. மாரியம்மன் கோயிலில் வந்து கம்பம் நெட்டி ஊரோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி 7 நாள் சாட்டு, 9 நாள் சாட்டு, 12 நாள் சாட்டுன்னு விதவிதமாக அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது கம்பம் நெட்டி கம்பத்தை சுற்றி ஆடுற பேர் தான் கம்பத்தாட்டம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக வந்து இங்கே உள்ளூருக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாராபுரத்தில் முதல் ப்ரோக்ராம் பண்ணோம். இன்ன வரைக்கும் 94 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு இந்த 2 வருஷத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பித்தது அங்கே தான் தாராபுரத்தில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் பண்ணுற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு வரைக்கும் போகிறோம், இந்த சைடு கோபி, கோயம்புத்தூர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை, அந்த ஏரியா வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ரோக்ராம் நைட் மட்டும்தான் பண்ணுறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீமில் மொத்தம் வந்து 55 பேர் இருக்கிறோம். டோட்டல் வந்து 55 பேருமே வந்து ப்ரோக்ராம் போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா யாருக்கு இது ஒரு வருமானமாக நாங்கள் பண்ணுறதில்ல, கலைக்காக சேவையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு வருமானத்துக்கான நோக்கத்தோடு இதை பண்ணல. அப்படிங்கும்போது யாரோட அவங்களோட வேலைக்கு எடுத்துகிட்டு யாரும் வரக்கூடாதுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு 55 பேர்த்தில் 30 பேர் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நாங்கள் ஆரம்பிக்கிற டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 9 மணி இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்க மாட்டோம். என்ன காரணம், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்படிங்கிறனால 7 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம், ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி போவோம். ஒரு 2 மணி நேரத்தில் ட்ராவலிங் டைம் எங்கெங்கே இருக்குதோ அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் போகிறோம். நான் அதிகமாக வெளியில் போய் பண்ணல. நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே நைட்டு தான், நாங்கள் மேக்ஸிமம் பகலில் ப்ரோக்ராமே பண்ணுறதில்ல. அப்புறம் இதில் 55 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 55 பேர்த்தில் ஒரு குறைஞ்சது ஒரு 20 பேத்துக்கு மேலே படித்து முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுற பசங்க இருக்காங்க. இந்த பெல்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் எல்லாமே விவசாய குடும்பத்துலேருந்து வந்த பசங்க தான். அது வேலைக்கு போகிற காரணம் என்னென்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வந்து இங்கே மழையை நம்பி மட்டுமே இருக்கிற ஊருங்கிறனால தண்ணி பற்றாக்குறையினால் எல்லாம் வேலைக்கு போகிறோம். தண்ணி இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறோம். போகிற இடத்துல எல்லாமே வந்து ஏன் இந்த பச்சை துண்டை கட்டிட்டு ஆடுறீங்கிறது நிறைய இடத்துல கேள்வி வருது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைங்கிறது வந்து விவசாயம் சார்ந்து இருக்குது. நாங்களும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இது வந்து விவசாயத்தை முன்னிட்டே இந்த கம்பத்தாட்டம்னு சொல்லி ஒன்று வந்து ஆடுறது. அதனால் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் இந்த பச்சை துண்டு மட்டும்தான் எடுத்து ஆடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த கம்பம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 200-300 வருடமாக இந்த கம்பம்னு ஒன்று வந்து இந்த கோயிலில் நெட்டி ஆடிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா வந்து மழை பெஞ்சு நல்லா வெள்ளாமை எடுத்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வந்து மாரியம்மனுக்கு வந்து அந்த வேண்டி அந்த ஒரு 7 நாள் 8 நாள் சாட்டு வந்து வச்சு அது பண்ணுறது. எல்லாமே முழுக்க விவசாயம் சார்ந்தே இருக்கிறனால நாமளும் விவசாயம் சார்ந்தே போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பச்சை துண்டு வந்து எல்லா இடத்துலையும் தலையில் வந்து பச்சை துண்டு, காலில் வந்து சிறு சலங்கைன்னு சொல்லிட்டு சின்ன சலங்கை கட்டி ஆடுவோம். குறைஞ்சது வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா 22 ஆட்டம் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் டைம் பார்த்திங்கன்னா 1.5 to 1.25 மணி நேரம் பண்ணுறேங்க. எல்லா ஏரியாலையுமே பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் அது மட்டும் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா மெயினாக வந்து நாங்கள் ஆடுறதுக்கு காரணம் நாங்கள் மட்டும் இல்லைங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இந்த கூட அடிக்கிற முடாமத்தாள்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து பானையில் தோல் வச்சு மூட்டுறது, முடாமத்தாள்னு சொல்லுவாங்க இந்த சைடு. அது வந்து மெயினான ஒரு ரீசன் ஒன்று. அது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கம்பத்தாட்டம் ஒன்று பெருஞ்சலங்கை ஆட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இது வந்து பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றது எதுக்குமே இந்த முடாமத்தாளை பயன்படுத்துறது கிடையாது. அப்படிங்கும்போது அதையும் சேர்த்து கூட கொண்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் குறைஞ்சது 700 வருஷம் பழமையானது. இன்றைக்கி அழிஞ்சிட்டு வர நிலைமையில எங்களால் அதையும் வந்து மீட்டெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். மெயின் நாங்கள் ஒரு 50% ஆடுறோம்னா முழுக்க அவங்க அடிக்கிற ஒரு 50% தான் எங்களை ஆட வைக்குது. அது ஒரு இது. அப்புறம் போகிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் நாங்கள் எல்லாருமே பசங்கன்னா என்ன காரணம்னா இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் டீம் மூலிமா இந்த 2 வருஷத்தில் 2-3 டீமுக்கு சொல்லி கொடுத்து தனியாக டீமும் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போது நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த டீமில் எல்லாமே பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டும்தான் ஆடணுங்கிற அப்படிங்கிறது கிடையாது. எங்கள் டீமில் நாங்கள் ஒரு 10 வருஷமாக இப்படியே செட் ஆகிட்டோம். அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் இப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். மற்றபடி வந்து எங்களுக்கு எந்த காரணமும் வந்து வேறு எந்த ரீசனும் இல்லை. சொல்லிக் கொடுக்குற எல்லாமே ஆண் பெண் இருபாலருக்கும் சமூக உரிமையாக சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ தூரம் கலையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேயே கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வகுப்பு வந்து வைக்கிறோம். அடமாட்டு வண்டி ஊட்டியலோ அந்த மாப்பாளையோ அங்குட்டிட்டு அடனி போலையாத ஒண்ணுமுன்னே இணைய பொண்ணு கேட்டு வந்தாங்க அடகேளுமே சபிகா நீங்க பொண்ணு மாது கொடுக்க அங்க பெரிய மூட அஞ்சமதிச்சா நானக்கினிய முளைங்கிடுவேன் நான் அருகலம் தேடிடுவேன் என்று சொன்ன பாவனிய முளைக்கு
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவினாசி சுற்று வட்டாரத்தில் இங்கே அதிகமாக இருக்குது. மற்ற பக்கம் இந்த கம்பத்தாட்டம் என்னென்னு கேட்குற நிலமையில தான் இருக்குது. நிறைய இடத்துல உடுமலைப்பேட்டை சைடோ ஈரோடு தாண்டி அந்த சைடோ போயிட்டிங்கன்னா கம்பத்தாட்டம் ஒன்று என்னென்னு கேட்குற நிலமையில தான் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்படின்னு என்னென்னே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி நம்ம தீரன் கலைக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்து 2 வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கம்பத்தாட்டம்னு ஒரு ஆட்டம் வந்து இருக்குதுங்கிற ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து கொண்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு எந்த வருமானம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நாங்களும் எந்த செலவும் பண்ணுறதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோயில் ஒரு விசேஷம் சொல்லி என்னை வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து புக் ஆக ஆரம்பிச்சு அடுத்தடுத்து அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலேருந்து கூப்பிட்டு சொல்லும் போதே இங்கேருந்து போகிற ட்ராவல்ஸ் ஒன்று நம்ம பசங்க எல்லோரும் போகிறக்கு ஒரு ட்ராவல்ஸு, அவங்க மத்தாளக்காரங்களுக்கு இன்னும் சம்பளம், ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணுறவங்க, அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் பண்ண முடியாது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு சம்பளம், அது போக அவங்கள கூட்டிகிட்டு வரக்கு ஒரு வண்டி, அதுக்கு உண்டான என்ன சார்ஜ் ஆகுதோ அது வந்து அங்கே கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வந்து உணவும் அங்கே ரெடி பண்ணிடுறாங்க. சாப்பாடு வந்து எங்களுக்கு சாப்பாடும் சரி, மற்றபடி போகிறவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று, சின்ன கிஃப்ட் அவங்களால முடிஞ்சது. நாங்கள் இதுதான் வேணும் நாங்களாக கேட்குறதில்ல, அவங்களா பிரியப்பட்டதை வந்து கொடுத்து அந்த மாதிரி பசங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களுக்கு எந்த வருமானம் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் முடிஞ்ச எங்கள் கையிலேருந்து எதையும் நாங்கள் போடுறதும் இல்லை. நாங்கள் போயிட்டு வரக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து நாங்கள் அவங்ககிட்டயே சொல்லி வாங்கிக்கிறோம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7 ப்ரோக்ராம் 8 ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கு மேலே முடியறதில்லை. என்ன காரணம்னா, நாங்கள் நைட்டு வந்து போய் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 2:30 மணி 3 மணி ஆயிடுது. அடுத்த நாள் யாரும் வந்து வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படிங்கும்போது அவனுக்குன்னு உண்டான ஒரு கடன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக வந்து வேலைக்கு போய் தாகணும். ஆட்டத்துக்கு போயிட்டு இருந்தோன்னு சொல்லி லீவெல்லாம் போட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அது நெருக்கடியாக தான் இருக்குது. யாருமே இது பெரிய ஆளுகளே யாரும் இல்லை, எல்லாருமே விவசாய குடும்பம் சேர்ந்த பசங்க தான். எல்லாம் மிடில் கிளாஸ் பசங்க தான், வேலைக்கு போகிற பசங்க தான். அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறனா அந்த வேலையை விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு அந்த அளவுக்கு போக முடியல. இருந்தாலும் சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். இப்போ நாங்கள் மட்டுமே ஆடிட்டு இருந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ஆட வச்சுருக்கோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து நாங்கள் 6 நாள் வேலைக்கு போகிறோம், வாரத்தில் 1 நாள் ரெஸ்ட்டு. அந்த 1 நாள் நாங்கள் முழுக்க கம்பத்தாட்டத்துக்காக ஒதுக்கி இது கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். வெளியிருந்து பெரிய சப்போர்ட் இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறோம். வெளியேருந்து எந்த சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை. நம்மளா முயற்சி பண்ணி நாங்களே கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் 94 ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். 94மே வந்து கோயிலுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். எந்த ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை எந்த ஒரு கட்சி மீட்டிங்க்கு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கட்சிக்குமோ போய் பண்ணுறதில்லை. முழுக்க கோயில், காலேஜ், ஸ்கூல், இந்த மாதிரி பொதுவாக எல்லோரும் கூடுற இடத்துக்கு மட்டுமே நாங்கள் பண்ணுறோமோ தவிர தனிப்பட்ட ஒரு நபருக்காக போய் நாங்கள் பண்ணுறதில்லை. யாருமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பக்கம் அதை சொல்லிக் கொடுக்குறோம். எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து ஒரு கோயிலில் போய் தான் ஆடணுமோ தவிர ஒரு தனிநபரான ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு கிடா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் நாங்கள் ஆட மாட்டோம். நீங்களும் போய் ஆடக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா ப்ரோக்ராம் 94 ப்ரோக்ராமில் அதிகபட்சம் ஒரு 80-85 ப்ரோக்ராம் கோயிலில் மட்டுமே பண்ணியிருக்கோம். மற்ற ஒரு 10 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூலு அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். அடநீலிக பாளியம்மா நிறைந்தது ரஞ்சோலியாரே முளத்தடாவா. எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் வரல. இப்போ தான் நாங்கள் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறனால பெரிய இன்வால்வ் ஆகல உள்ள. போக அதெல்லாம் பர்ஃபெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குண்டான சீரியல் நம்பர் எல்லாமே வாங்கி பண்ணணும்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் எல்லோரும் ஆதார் கார்டு கொடுத்து எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்க டீம் சொல்லி கொடுக்குற டீமையும் சேர்த்து கொண்டு போவோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் குயிக்காக வந்து அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பசங்க தான், பெரிய வேறையெல்லாம் யாரும் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படி தான். நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் போகும்போதோ ஒரு பேசும்போதே வந்து எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்க, எல்லாமே ஒரே வயசு பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஒன்றாவே இருக்கிற பசங்க தான் எல்லாருமே. அப்படிங்கும்போது அந்த குரூப்பில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இந்த இடத்துல நடக்குது, இத்தனை மணிக்கு வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு செலவு கொடுக்குறோங்கனால அவங்க இடத்துக்கே போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஒரு 4-5 இடத்துல போய் கூப்பிட்டு வர இடத்துல 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறோம், கூட்டிகிட்டு போய்க்கிறோம். அவங்களுக்கு எந்த செலவு கொடுக்குறாங்கனால
அந்த மாதிரி அந்த குரூப்பில் எல்லாமே போட்டுக்கிறனால ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதோ ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. பசங்களாம் அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறனால அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுது. இன்றைக்கி 94 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் பசங்களோட சப்போர்ட்டும் அது ஒரு மெயின் விஷயம். நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோங்க, நிறைய இருக்காங்க காலேஜ் வெளியில் கோயம்புத்தூர் போய் படிக்கிற அளவில் வந்து பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வருவாங்க, ஆர்டருக்குலாம் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெளியில் போய் அந்த வெளியில் நல்லா அந்த சிட்டிக்குள்ளே உண்டான வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியே வர கூச்சப்படுறாங்க. இப்போ நாங்களே வந்து ஒன்றும் இல்லை, இந்த வயசுக்கு ஜாலியாக சுற்றுற வயசு தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இது ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு உள்ளே ரொம்ப பிடிச்சி போய் தான் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்னா பண்ணலினாலும் பரவாயில்ல, பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. யாருமே வந்து ஒரு இதையே பண்ணுறாங்க, இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு கமெண்ட் வெளியிருந்து நிறைய கமெண்ட் வருது, எங்களுக்கே வருது அந்த மாதிரி. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இதுக்குள்ளே இருந்தவங்க தான். இன்றைக்கி வெளியில் போனதுக்கப்புறம் வெளி வாழ்க்கையெல்லாம் பார்த்து பழகிட்டு ஒரு நகர வாழ்க்கைக்கு போய் பார்த்து பழகிட்டு இதெல்லாம் வந்து போர் அடிக்குது. நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம தான் கொண்டு வரணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கலாச்சாரத்துக்குள்ளே நுழையினாலும் பரவாயில்ல, ஒருத்தர் எடுத்து நடத்துகிறாங்க ஒரு கலை நிகழ்ச்சி. எங்கள் கலை நிகழ்ச்சின்னு இல்லை, ஒரு கும்மியாட்டம் இருக்குது, ஒரு ஒயிலாட்டம் இருக்குது, ஒரு பெருஞ்சலங்காட்டம் இருக்குது, ஒரு கம்பத்தாட்டம் இருக்குது, எதாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகளெல்லாம் தாராளமாக கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் கொண்டு போகணுங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபோனும் கையுமாவே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பழகிட்டாங்க, டிவி அந்த மாதிரியே போயிட்டுருக்காங்க. எங்கள் ஒரு ஏரியாவில் எந்த ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ ரெக்க டான்ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நிலமை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து கலை வந்து வளர்ந்துருக்குது. அதை மேலும் கொண்டு போகணுன்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் நடக்குதுன்னா தாராளமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கலை இருக்குது, இந்த மாதிரி ஒரு கம்பத்தாட்டம் ஒன்று இருக்குது, ஒரு கும்மியாட்டம் இருக்குங்கிறதே தெரிய வருது. அவங்க கூட்டிகிட்டு போகாமையே இருந்துன்னு எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லி எங்கள் தீரன் கலைக்குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.